இன்னைக்கு எக்ஸ்பிரி டேட் வேற, அதனால சின்ன ஸ்கால்பிங் கிடைச்சுன்னா எடுத்துட்டு வெளியே வந்துடலாம், தப்பு இல்லை. இதோட கண்டினியூஷன் தான் ஆகுது, அதனால புட்டுல ஒன்று போட்டு பார்ப்போம். ஏன்னா 23,643 மட்டும் மேக்சிமம் அடிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ட்ரி கொடுத்தோம்னா நம்ம பையன் ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் அது மட்டும் டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். ஒரு 10 பாயிண்ட் நேத்தெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பி விட்டாங்க நம்மளைய. 10 பாயிண்ட் மேல போயிடுச்சு. 10 இன்னைக்கு லக்கு தான், நம்ம நினைச்சா அது போறான். நான் கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். மேக்சிமம் 23,647 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நமக்கு ஒரு 20 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்பீடு பயங்கரமா இருக்கு. கொண்டு கொண்டு வந்துட்டோம். அடேங்கப்பா, பாயிண்ட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஸ்ட்ரைக் பிரைஸ் பயங்கர ஸ்பீடா இருக்கு. போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டான், அவங்க என்ன பண்றான்னு தெரியாது. நாளை தூக்குவான். கட்டு 20 பாயிண்ட் அடிச்சிட்டோம்பா. நினைச்ச மாதிரி வந்துட்டான். நமக்கு ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேல கட் ஆயிருச்சு. 12க்கு கட் ஆயிருக்கு. 86 212 26 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 20 பாயிண்ட்ல கட் பண்ணலான்னு கட் பண்ண, ஆனா டக்குன்னு ஏறிடுச்சு. 26 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரி, நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணோம் 23,602. இதுக்கும் கீழே ஒரு அனலைஸ் இருக்கு. ஆனா கண்டினியூஷனா போவாங்களான்னு தெரியல எனக்கு. எங்கடா கொடுத்த? அது ரொம்ப தள்ளி இருக்கும். 23,553. அது போவாங்களான்னு தெரியல. இது கிட்டத்தட்ட நெருங்கும் நினைச்சா நெருங்கிருச்சு. இதுல இருந்து நம்ம எப்போ அனலைஸ் கொடுக்குற இடத்துல இருந்து 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் முன்னை போகும். அதெல்லாம் நம்ம அக்யூரேட்டா அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், கொடுக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட அதை சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா சப்போர்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இன்னைக்கு வந்தோம் ஒரு அனலைஸ், நல்ல அனலைஸ். ஆனா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஃபால் ஆகும். ஃபாலை கண்டினியூஷன் பண்ணிட்டாங்க, அதனால ஈஸியா அடிச்சிட்டோம். அதான் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கேண்டில் டு கேண்டில் கரெக்டான ஃபார்ம்ல போச்சுன்னா நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். சைடு வேஸ்ல மட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், எங்கிருந்தாலும் அடிச்சு விட்டுருவாங்க. இது அவங்க கூட நம்ம டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நமக்கு ஸ்கால்பிங் ஈஸி. அவங்களுக்கு சான்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம உள்ள போய் மாட்டிட்டோம்னா அவங்க தட்டி தூக்கிடுவாங்க. சரி, மார்க்கெட் இங்கிருந்து என்ன பொசிஷன் பண்றான்னு பார்க்கணும். இங்கிருந்து தூக்குனாலும் தூக்கிட்டு போயிடுவான், மேல தூக்குனாலும் தூக்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு எக்ஸ்பிரி வேற, அதனால எந்தெந்த இது எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு அவ்வளவு நம்பி எதுவுமே செய்ய முடியாது.
நம்ம வந்து 23,689 இருந்து கீழே இறங்குவோம், இது மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம நினைச்சோம். சப்போர்ட் நல்லாவே எடுத்தாங்க. அதுல நல்லா ஒரு 26 பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கால்பிங் கரெக்டான இடத்துல என்ட்ரி கொடுத்தோம், எக்ஸிஸ்ட் ஆயிட்டோம். திருப்பி மார்க்கெட் இறங்குது, ஆனா எவ்வளவு தூரம் இறங்குறாங்க நம்ம பார்க்கணும். அதனால இது எந்த அளவுக்கு என்னங்கிறது பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன வீடியோவை கட் பண்ணி போடுறேன், பாருங்க. ஸ்கால்பிங் எந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக அனலைஸ் பண்றோமா என்னன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு பதிவு பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் லைவ் வீடியோ போடுறேன், இது லைவ்ல இருந்து கட் பண்ணி போடுறேன். லைவ் வீடியோவில் பாருங்க எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு சப்போர்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் அதில் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட்ஸு எல்லாம் ஏதாச்சும் யூஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ கைஸ். இந்த ஒரு சின்ன வீடியோ பண்ணி போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள்.